தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நேற்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு நெல்லையப்பர் கோவிலில் இருந்து தெப்ப மண்டபத்திற்கு எழுந்தருளினர். தொடர்ந்து அங்கு சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு நடைபெற்ற மகா தீபாராதனைக்கு பின் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியன் ஆகியோர் பிரம்மாண்ட மின்விளக்கு அலங்காரத்தில் புதிதாக செய்யப்பட்ட தெப்பத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருச்சுற்று நடைபெற்றது. வண்ணமயமான மின்விளக்கு அலங்காரத்தில் மிளர்ந்த தெப்ப குளத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் எழுந்தருளிய தெப்பத்தில் 9 முறை நடைபெற்ற திருச்சுற்றை திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வான வேடிக்கைகளும் நடைபெற்றது. தமிழகத்தில் தைப்பூசம் திருவிழா கொண்டாட்டமாக முருகன் திருத்தலங்களில் கடந்த 3 நாட்களாக முருக பக்தர்கள் தீ மிதித்தல், அலகு குத்துதல், காவடி எடுத்தல், சூடான எண்ணெயில் கையால் வடை சுடுதல் மற்றும் மிளகாய் கரைசல் அபிஷேகம் என தங்கள் பக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அனந்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீமத் தண்டாயுதபாணி முருகன் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 3ஆம் நாளான இன்று சாமியார் மீது மிளகாய் கரைசல் அபிஷேகம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த தைப்பூசம் திருவிழாவின் 3ஆம் நாளான இன்று மிளகாய் அரைத்து அந்த கரைசலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் சாமியாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்கள் அரகுரா என பக்தி கோஷம் எழுப்பினர். மேலும் அந்த மிளகாய் கரைசலை தங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று தெளித்தால் வீட்டில் நன்மை பயக்கும் என்பது ஐதீகம் என்பதால் போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் எடுத்து சென்றனர். அனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீமத் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவானது 7 நாட்கள் சிறப்பாக நடக்கும். முதல் நாள் விநாயகர் பூஜையும், மறுநாள் அழகு குத்தும் திருவிழாவும், தீமிதி திருவிழாவும் வெகு சிறப்பாக நடக்கும். ஸ்ரீமத் பால தண்டாயுதபாணி சுவாமி முருகரை வேண்டினார், கேட்ட வரம் கிடைக்கும். 2ஆம் நாளான மழுவெடுத்து திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். 3ஆம் நாள் நடக்கக்கூடிய மிளகாப்படி அபிஷேகம் என்பது இவ்வூரின் சிறப்பு மிக்க ஒரு திருவிழாவாகும். பல 100 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த திருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவின் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த மிளகாய்படி அபிஷேகத்தில் வரக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு சென்று வீடுகள் தோறும் தெளித்தால் பிள்ளை வரம், திருமண தடை, வீடு மனம் வாங்கக்கூடிய எல்லா சுபகாரிய நிகழ்ச்சியும் நடக்கும். அப்படிப்பட்ட அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடைய தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ள வந்துள்ளமைக்கு எனக்கு மிக மகிழ்ச்சி, மற்ற மகிழ்ச்சி. நன்றி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீமத் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடைய தைப்பூச திருவிழாவானது மொத்தம் 7 நாட்கள் நடைபெறும். அதில் 3 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த கோயிலானது 500 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். முதல் நாள் நிகழ்வாக பொதுமக்கள், அதாவது பக்த கோடிகள் அலகு வேல் குத்தி தீமிழி திருவிழா நடைபெறும். 2ஆம் நாள் நிகழ்வாக மழுவடித்தல் நிகழ்வானது நடைபெற்றது. அதை தொடர்ந்து 3ஆம் நாள் நிகழ்வு சாமியாருக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்களும், இறுதியாக மிளகாய்ப்பொடி அபிஷேகமும் நடைபெற்றது. இதுல மிக மிக பழமையான முருகர் கோயில் என்பதால் இங்கு வேண்டி சென்றால் கண்டிப்பாக என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடைபெறும் என்பது ஐதீகம். அதாவது இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு சென்றால் கூட ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழாவுக்கு மட்டும் அவர்கள் அனந்தபுரத்திற்கு முருகனினுடைய சன்னதிக்கு இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவதால் அவர்களுக்கு வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள்லாம் நீங்கி அனைத்து விதமான சந்தோஷங்களும் நடைபெறும் என்பது அனைத்து மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. பெயர் முருகன். அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில கணித ஆசிரியராக பணிபுரிகிறேன். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவிடகம் ஏலவார் குழலி சமேத ஏடகநாதர் சுவாமி திருக்கோவிலில் 33ஆம் ஆண்டு தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை சுவாமி மற்றும் அம்பாள் திருக்கோவிலில் இருந்து பிரம்மதீர்த்த தெப்பத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் செய்யப்பட்டது. மதியம் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது.
தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மின் அலங்காரத்தில் சுவாமியும் அம்பாளும் ரத வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தனர். இதில் திருவேடகம், சோழவந்தான், மேலக்கால், தேனூர் மற்றும் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார். தை மாத தேர் திருவிழா தினத்தினை முன்னிட்டு ஜனவரி 24ஆம் தேதி காலை கொடியேற்றம் மிக விமர்சையாக நடைபெற்று துவங்கியது. விழாவின் நிகழ்வாக நேற்று 11ஆம் நாள் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அப்போது முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எழுந்தருளினார். அப்போது மூலவர் முருகப்பெருமானுக்கும் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருவீதி உலா புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர்.